பட்டன் சின்னத்தில் ஓட்ட போட்டுருங்கம்மா. தித்திப்பா கொடுத்துருத்தோய். பாப்பா என்ன படிக்கிறீங்க? ஆறாப்பா. படிச்சு என்ன போறீங்க? டாக்டர். வெரி குட். பாட்டிகிட்ட சொல்லி மாமாக்கே ஓட்டு போட சொல்லு. உன்னை டாக்டர் ஆக்கிறேன். நீட்டே இல்லாம பாஸ் பண்ண வச்சிருவாரு. மூடிக்கிட்டு வரையா? அம்ச்சி அந்த மாமாக்கே ஓட்டு போடுற நீ டாக்டர் ஆக்கிடுவாரு. நீ நல்லா படிச்சாதான் டாக்டர் ஆகும். ஐ see. அம்ச்சி ஏன் அம்ச்சி இப்படி பண்ற? கீழ இறங்கி தொலைய. வேற ஏதாவது பாறை மணல் போய் எடுத்துக்கலாம்ல. இந்த மரத்துல தான் வந்து தொங்கணுமா? கத்துறத நிறுத்தடி. புகை போடாம எப்படி தெளித்தேன் எடுக்கிறதுன்னு கத்து கொடுக்குறேன். கத்துக்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு கவனமா பாத்துக்கோ. சரியா? இப்படி மரத்தோட நல்லா ஒட்டிக்கிட்டு காலு ரெண்டையும் இறுக்கிக்கிட்டு இடது பக்கம் வாளிய வச்சுக்கணும். தேனட அதராம கத்திய எடுத்து மெல்ல அடைய அறுக்கணும். ஐயோ அம்ச்சி. மீதி அவன் தாத்தனா இருப்பான். இந்தா இத கொண்டு போய் என்ட்ரி கடையில கொடுத்துரு. அங்கிட்ட அங்கடி போற? பாரு பக்கத்துல சென்னாய்ங்க சொத்து தான். தினேஷ் பையன் சொன்னான். நான் போக மாட்டேன்ப்பா. அதுக்கு ஊரை சுத்திட்டு போவியா? எனக்கு பயமா இருக்கு. பயமா? இந்தா இதப்படி. இதுக்கு வழியில சென்னாய்ங்க ஏதாவது வந்துச்சுன்னா நான் வீரத்தாய் பேத்தின்னு சொல்லி இப்படி ஒரு போடு போடு, அப்படி ஒரு போடு போடு. எது இப்படியா இல்ல அப்படியா இல்ல இப்படி எப்படியா? இரு எப்படி எப்படின்னு இப்ப நான் காட்டுறேன். அடியே அடியே பாத்துரு. குடுமைய உடைச்சிடாதே. வாத்தா ஞாபகமா இருக்கிறது அது ஒண்ணுதே. எனக்கு தெரியும். பாத்து பத்திரம். சென்னாய்களா, வீரத்தாயோட பேத்தினா என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்க, கொன்னே போடுவேன். அந்த பயம் இருக்கட்டும். அம்மாச்சி அம்மாச்சி பாட்டி தம்பியே சென்னாய் கடிச்சிருச்சு. ஐயோ போங்கடா போங்கடா. ஐயோ ஐயோ நர்சம்மா, அம்மா நர்சம்மா, அம்மா டாக்டர் டாக்டர் எங்கம்மா? என் பேத்திய சென்னாய் கடிச்சிருச்சும்மா. கேஷுவாலிட்டி அந்த பக்கம் தான் இருக்கு. வாங்க ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்ல எழுதுறேன். ஓகே டாக்டர். அம்மா கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிட்டேம்மா, டாக்டர் வந்துட்டு இருக்காங்க, வெளில வெயிட் பண்ணுங்க. அம்மா அம்மா டாக்டர்மா ஐவி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியல் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. சரி பேத்தி யாரு? அந்த பொண்ணோட பாட்டி டாக்டர். ஓ மா, நீங்க கொடுத்த ரிப்போர்ட்ஸ் படி உங்க பேத்திய சென்னாயெல்லாம் கடிக்கலாமா? இட்ஸ் அ கேங் ரேப். அப்படின்னா? கேங் ரேப்னா 4-5 பேர் சேர்ந்து உங்க பேத்தியை கெடுத்துருக்காங்கம்மா.
மகளிர் காவல் நிலையம் கோடை சொல்லுங்க. கொடைக்கானல் ஜிஹெச்லேருந்து சிஸ்டர் கிரேஸ் பேசுகிறேங்க. சொல்லுங்க சிஸ்டர். 10 வயசு பொண்ணு கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிறீங்களா? பேர் செம்பி, வயசு 10. ஹலோ, நான் டிஎஸ்பி மேரி பேசுறேன். சொல்லுங்க மேடம். புலியூரை சேர்ந்த 10 வயசு பொண்ணை ரேப் பண்ணிருக்கானுங்க. சரி மேடம். கொடைக்கானல் ஜிஹெச்ல இருந்து நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. மேடம், விமன் போலீஸ் தானே இந்த மாதிரி கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க மேடம். தெரியுங்க, இதை விமன் போலீஸ் தான் ஹேண்டில் பண்ணோன்னு. அந்த ஸ்டேஷன் லேடி இன்ஸ்பெக்டர் பிரெக்னென்ட்டா, மெடிக்கல் லீவ் போட்டு ஊருக்கு போயிருக்காங்க. வர லேட் ஆகும். அந்த எஸ்ஐயோ என் கூட தான் சிஎம் பந்தோபஸ்தில் இருக்காங்க. நாங்க எப்படியும் வரதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். சைல்டு அன்கான்ஷியஸா இருக்காலாம். நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த பொண்ணோட கார்டியன் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துருங்க. சரி மேடம். கிரைம் ஸ்பாட்டை விசிட் பண்ணி கிரவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரி மேடம். நான் வந்த உடனே எஃப்ஐஆர் போட்டுக்கலாம். ஓகே? ஓகே மேடம். கொஞ்சம் காப்பி தண்ணியாவது குடியாத்தா. இவங்க தான் அந்த பொண்ணோட பாட்டி. தேங்க்யூ சிஸ்டர். அத்தா, டாக்டர் எல்லாத்தையும் சொன்னாங்க. கேட்க கஷ்டமா இருந்துச்சு. உங்க பேத்தி வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அப்படிங்களா ஐயா? அத்தா, கோர்ட்டு கேஸுன்னு போனா மான மரியாதை போயிடும்னு யாரும் ஒத்துழைக்காதனால தான் இந்த மாதிரி நிறைய பொறுக்கி பசங்க வெளியே சுத்திட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, அவங்கள தூக்குறேன். நல்ல வீடியோ எடுத்துக்கோ. 24ஆம் தேதி காலையில என் பேத்திக்கிட்ட தேனை எடுத்து கொடுத்தேன். ஐயா போதுங்கய்யா, நிப்பாட்டிக்கோங்க. நிறுத்திக்கோங்கய்யா. ஐயா நிறுத்திக்கோங்கய்யா. ஐயா, எத்தனை நாளே அங்கே உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? 5 நாளாக உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி. நேயர்களே, பாதிக்கப்பட்ட பழங்குடியின சிறுமி செம்பி பிழைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் 5 நாட்களாக இங்கேயே உட்காந்து வாசித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வாசிப்பு இறைவனிடம் வேண்டுதலாக கேட்கப்படும் என்று நம்புகிறார்கள். நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலின் பரபரப்பின் மத்தியில் செம்பியின் பிரச்சனை வெறும் பாட்டாகவே நின்றுவிடுமா, இல்லை பற்றி எரியுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். செம்பி அட்டன் இருக்கீங்களா? செம்பி அட்டன் இருக்கீங்களாமா? நான் தாம்மா. பாப்பா கண்ணு முழிச்சிட்டா. அப்படிங்களா? உங்களை தான் கேட்குறா. படுத்துக்க. இங்கே தான்டா இருக்கு. ஞாபகம் மறந்த குடுவையை உடைச்சிட்டேன் மச்சி. ஐயோ. ஹலோ அஸ்லாமணி. சொல்லுங்க மேடம். அந்த செம்பி பாப்பா கேஸ் அப்டேட் என்ன? மேடம், கிரைம் நடந்த இடத்துல இருந்த எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன் மேடம். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துருச்சு. பாப்பாவும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டா. பாப்பா வீட்டுக்கு காலையில் போயிட்டு என்கொயரி பண்ணி ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஃபைல் பண்ணிடுறேன் மேடம். எனக்கும் இங்கே பந்தோபஸ்த் டியூட்டி முடிஞ்சிச்சு. ஓகே மேடம். நாளைக்கு காலையில் நான் அங்கே வந்துடுவேன். வந்தோடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடலாம். ஓகே மேடம். பழங்குடியின சிறுமி செம்பியின் பாலியல் சம்பவத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சிறுபான்மையின மக்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த குழந்தை தேன் குடுவை எடுத்துக்கிட்டு விற்கிறதுக்காக சந்தைக்கு ஓடிக்கிட்டே இருந்தான். அப்ப எங்கிருந்த வந்த 3 காம பேய்கள் அவளை பிடிச்சு கடிச்சு குதறி மென்னு தின்னு மிச்சத்தை போட்டுட்டு போயிட்டாங்க. சார், செம்பி பாப்பாவுக்கு நடந்த கதையை எல்லா இடத்துலயும் சொல்லி எழில்வேந்தன் அனுதாபம் தேடிட்டு இருக்காரு. மக்கள் ஆதரவு அவர் பக்கம் தான் அதிகரிக்குது. ஆனா இந்த சம்பவத்தை பத்தி நீங்க எந்த கருத்தும் சொல்லாதது ஏன்? அவர் சொல்றதெல்லாம் கதைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அவர் மேடையில கதை விடுறதை விட்டுட்டுமா அழகா சினிமா எடுக்க போயிடலாம். பார்க்கணும்னு சொன்னீங்களா? என்னைக்கு வந்து பார்க்க சொன்னேன், என்னைக்கு வந்து நிற்கிற?
இல்லைப்பா, குஜராத், கோவா அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் ட்ரிப்பு. கேரளா போயிட்டு கொடைக்கானல் வழியாக கீழே இறங்குறப்ப நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அதனால தான் வந்திருக்கீங்க. உனக்கு கட்சியில் பெரிய போஸ்டிங் கொடுக்கணும்னு பேசிக்கிறாங்க. எலெக்ஷன் முடிய கொஞ்ச நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் வாழை சுருட்டிட்டு ஒழுங்கா நடந்துக்கோ. உயிர் தொண்டேன் தலைவா, உனக்காக உயிரையும் கொடுப்பேன் தலைவா. நீயே போட்டுட்டு போய் படுத்துக்கோ. சார், செம்பி மேட்டம் மறந்துடாதீங்க. அப்புறம் கருத்து கணிப்பில் 232 தொகுதி நமக்கு தான் சொல்றாங்க. 232 தொகுதியில் வைக்கல, 234 எனக்கு வேணும். அந்த பிஞ்சு குழந்தையோட கையை வச்சு அவன் அஸ்திவாரத்தில் இருந்து ஒவ்வொரு கல்லா உருவரம்பார். ஹலோ, தேன் எப்படிச்சு தம்பி? என்ன தேனு? மலை தேனு. புரியல. புரியுற மாதிரி சொல்லட்டுமா தம்பி? செம்பி என்ன மலைவாழ் குழந்தையின் கதறலை நான் எடுத்து சொன்னால் நல்ல கதை சொல்லுகிறான் என்று முதல்வர் சொல்லுகிறார். அந்த கதையின் கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு புலியூருக்கு பக்கத்தில் இருக்க சிங்கப்பாறைக்கு மேலே TN06 JB 7726 காரு உள்ள நுழைஞ்சுதான். அது அங்க வச்சிருந்த டைகர் சென்சஸ் கேமரா 1ல தெரிஞ்சுதான். அதுக்கப்புறம் பல பீர்களும் சிகரெட்டுகளும் கேமரா 2ல புகைஞ்சுதான். அப்ப 3 பேர் அந்த பக்கமா தேன் எடுத்துட்டு போயிட்டு இருந்த பொண்ணு கிட்ட ஓடி பிடிச்சதும் ஒளிஞ்சு பிடிச்சதும் கேமரா 3ல விளையாண்டுச்சான். ஃபைனலா ஆக்ஷன் சீக்வன்ஸ், கிளைமேக்ஸ் இதெல்லாம் நடந்து 4th கேமரால ஷூட்டிங் முடிஞ்சுதான். அண்டர்ஸ்டாண்டிங்கா தம்பி? ஹலோ, நான் யாருன்னு தெரியுமா? டேய், நீங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாது பேசிட்டு இருக்கோம். வெங்காயம் வைடா போன தெரிய வைப்பேன். இவர்கள் முகத்திரைகளை கிழித்து தொங்க விடுவேன். தோழர்களே, சம்பவம் நடந்த முதல் நாள் இரவு ஏண்டா நீங்க என்ன கிளம்பல? கேக்குறேன்ல, என்னாச்சுடா? ஏன் கிளம்பல? அங்கிள், கொடைக்கானல்ல ஒரு சின்ன பொண்ணு கிட்ட நாங்க போதையில போய் வண்டியில் இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் நம்பர் கொடு. கொடு. ஹலோ. ஹலோ, நான் லாயர் ராஜமூர்த்தி பேசுறேன். பேசுங்க. நான் எதிர்க்கட்சி தலைவர் எழில் வேந்தனுடைய லாயர் ராஜமூர்த்தி பேசுறேன். ஷூட்டிங் பார்ட்டியா? என்ன ஏதோ பசங்கள்கிட்ட தேனு சீனு கேமரான்னு கதை சொன்னீங்களா? சார், கதையெல்லாம் இல்லை சார், படமாவே இருக்கு. வந்து பாக்குறீங்களா? எப்போ வரீங்கன்னு சொல்லுங்க. பாக்ஸ் டிக்கெட்டு, மசால் வடை, முறுக்கு எல்லாம் வாங்கி வச்சிடுறேன். பார்க்க விருப்பம் இல்லைன்னா OTTல வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணிடுறேன். செல்போனில் பார்த்துக்கோங்க. ஹலோ, என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கப்பே கட் பண்ணுறீங்க? பேச தெரிலன்னு தானே சார் கட் பண்ணுறேன். எவ்வளோ எதிர்பார்க்குற? மல்டி ஸ்டார் படம் ஆப்போசிட் சேனலில் கொடுத்தா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெருசாக வரும். ஆனால் பிஸ்னஸ்ன்னு வந்து தான் ரொம்ப எத்திக்ஸான ஆள். ஒரு ஆளுக்கு ஒரு சி, 3 பேருக்கு 3 சி. யோ, இது உனக்கே ஓவரா தெரியல? செக் வாழை வாழை வாழைன்னு. என்னது? என்ன சொன்ன? வாழைக்காய சார். வாழைக்கானா கரு கரு முறு முறுன்னு ஷார்ப்பாக இருக்க வேணாமா? சும்மா கொலை கொலன்னு மண்ணு மாதிரி. கரெக்டு தானே சார்? டீல் ஓகே. இது ஷார்ப்பு சார். எவிடன்ஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது? அக்கௌண்ட் நம்பர் அமுச்சு விட்றேன். 50% அமுச்சிருங்க. எவிடன்ஸ்லாம் எங்கே கொடுக்கணும்னு சொல்லுங்கள், கொடுத்துட்றேன். மீதியை கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன். கேஸ் எப்படி க்ளோஸ் பண்ண போகிற? பாப்பாவோட கார்டியன் ஒரு கிழவி, அதுகிட்ட வெறும் ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். இன்னும் எஃப்ஐஆரே போடலை. நாளைக்கு கிழவிக்கிட்ட வெத்து பேப்பரில் ஒரு சைன் வாங்கிட்டு சென்னா எல்லாம் சேர்ந்து பாப்பாவை அட்டாக் பண்ணிடுச்சுன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். கிழவி ஒத்துக்கலைன்னா கிழவியை க்ளோஸ் பண்ணிடுவேன். குட் நைட் சார். ஹலோ ஹலோ சார், மோர்? நோ மோர். பாயசம் இருக்கா? இருக்கு சார். ஒரு நிமிஷம் சார். நீங்களாம் எனக்கு பாய்சன் வச்சுருவீங்க. எனக்கு போதும், நான் கிளம்புறேன். ஹலோ சாந்தி மேடம். சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு 3 உண்டியல் அனுப்பிச்சிருக்கேன். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு காசு போட்டுருங்க. மொத்தம் 3 காசு போட்டுருங்க. போட்டுறேன் சார். எந்த தொகுதிக்கு சார்? ஹலோ, பழனி தொகுதி. யோ, எவன் அப்போ விட்டு காசு சேர்த்து எவன் உண்டியெல்லாம் போடுறது? அவனெல்லாம் அறுத்து போடுறத விட்டுட்டு அறுத்து போட்டு உன் பிட்டுப்பட ஊர் பூரா ஓடி உங்க அப்பா நடு ரோட்டுக்கு வரணுமா? தொகுதிக்கு 15 கோடி.
234 தொகுதிக்கு கிட்டத்தட்ட 3500 கோடி. உங்க அப்பா இருக்கிற சொத்தையெல்லாம் தொடச்சு வித்து இப்ப ஜெயிக்கிற நிலைமையில இருக்காரு. இந்த எலெக்ஷன்ல மட்டும் தோத்தாரு, முடிஞ்சது. எல்லாரும் நக்கிட்டு, ஏன் நக்கிறது கூட ஒண்ணு இருக்காது. அறுத்து போடணுமா? சின்ன பொண்ணை போய் பொறுக்கி பசங்களாம். தோழர்களே, #Justice for Sembi ட்ரெண்ட் ஆக்குங்கள். நான் அரியணை ஏறியதும் போடும் முதல் கையெழுத்து, அந்த குழந்தையை நாசம் செய்த கயவர்களை உடனே தூக்கில் போடுவதுதான். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். உங்க அப்பா பேசினதை கேட்டில்ல? இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, நீங்க 3 பேர் செத்தீங்கடா. செம்பி, ஆத்தி ஆத்தி ஆத்தி, என்னடி ஆச்சு? என்னம்மா ஆச்சு ஆத்தி? ஏமாச்சி அந்த அண்ணனுங்க என்கிட்ட சண்டை போட்டானுங்க. இவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே. படுத்துக்கமா. ரொம்ப பயமா இருக்கு மச்சி. ஃபுட்டேஜில் யாருன்னு தெரிஞ்சிடும். அவங்கள பிடிச்சி நேராக உங்கள் வீட்டு தான் கூப்பிட்டு வர போகிறோம். ஓகேவா? அவங்க கிடைக்கலையா? என்னத்தா? இந்த வர அத்தா, அவங்க கிடைச்சாங்கன்னா முதல்ல அரெஸ்ட் பண்ணணும், ரிமாண்ட் பண்ணணும், கோர்ட்டுக்கு கூட்டு போகணும். அதுக்கப்புறம் ட்ரையல்லாம் இருக்கு. நீங்க தானே கிடைச்சா கூட்டியாரன்னு சொன்னீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குமேன்னு சொன்னேன். அத்தா, சம்பவம் நடந்த இடத்துல நல்லா தேடி பார்த்துட்டேன், ஒரு தடயம் கிடைக்கல. அங்க இருந்த டைகர் சென்சஸ் கேமரா எல்லாத்துலேயும் பார்த்துட்டேன், ஒன்றுத்துலேயும் அவங்க சிக்கலை. எனக்கு என்னமோ அவங்க தெளிவாக ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டாங்களோன்னு தோணுது. இப்போ என்னையா பண்ணுறது? அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அத்தா, இந்த மாதிரி கேஸ் நான் நிறையா பார்த்துட்டேன். ஒரு கேஸில் கூட கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் வந்ததே கிடையாது. இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸுன்னு நம்ம 2 பேரும் அலைஞ்சிட்டு இருந்தோன்னு வையேன், வாய்தா மேலே வாய்தா வாங்கி வருஷ கணக்காக்கிடுவாங்க. அதுக்குள்ளே உனக்கும் வயசாயிரும், நீயும் செத்து போயிடுவ. எனக்கு குடும்பம் குட்டி வேற கேஸுன்னு நான் போயிடுவேன். அப்புறம் பாப்பா என்ன பண்ணுவா? நடு ரோட்டில் நிற்பா. இதெல்லாம் நடக்கணுமா? இவளை பார்க்கும்போது என் மகளை பார்க்குற மாதிரியே இருக்கு. இந்த குழந்தை நல்லா இருக்கணும். அதனால தான் பர்சனலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்திருக்கேன். இதில் 50,000 ரூபா பணம் இருக்கு. இந்த பணத்தை வாங்கிட்டு இதில் கையெழுத்து போட்டு கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க. புரியுதாத்தா? நீயும் பேத்தியும் தேனி கம்போன்னு எங்கிட்ட போயிருங்க. அங்கே நல்ல நல்ல ஸ்கூல்லாம் இருக்கு. அவளும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றா. அவளை நல்லா படிக்க வை. அந்த வேலையை பாரு. அதை விட்டுட்டு இந்த ஊர்லேயே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெறும் வாயம்ன்ற மாதிரி ஊர்க்காரங்க இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப யோசிக்காத, கையெழுத்து போடு. ஐயா, பணத்தை வாங்கிட்டு கேஸ முடியும்னு சொல்றீங்கன்னா அப்ப அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா? தெரியும் அத்தா, அவங்க எல்லாம் பெரிய இடத்து பசங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கையெழுத்து போட்டு கொடுத்தா? ஐயா, உங்களால முடியாதுன்னா
அப்ப நான் உங்க மேலதிகாரியை பாத்துக்கிறையா? மேலதிகாரிகிட்ட போனாலும் அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கலெக்டர்கிட்ட தான் அனுப்புவாங்க. இப்போ வந்திருக்கிற கலெக்டர் வடநாட்டுக்காரு. அவருக்கு நம்ம மொழி புரியாது. சும்மா குழப்பிக்காம கையெழுத்து போடாத்தா. உண்மை புரியறதுக்கு மொழி தேவையில்லையா? என் வலி போதும். உன் உண்மையை வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் டீ கூட யாரும் தரமாட்டாத்தா. கையெழுத்து போடு. போட முடியாதியா? என் பேத்தியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவங்கள செயலில் அடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேயா. நீங்க கிளம்பலாம். கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். பேசுனதே திருப்பி பேசிக்கிட்டு இருக்க. உன் பேத்தி விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிற பதவிக்கும் பணத்துக்கும் இங்க வந்தாங்க. நீயும் உன் பேத்தியும் இருந்த இடம் அடையாளம் தெரியாம தொடச்சு பீத்துணி மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவாங்க. மேலதிகாரியை பார்த்துட்டா அவங்களாம் சேர்ந்து கலெக்டர் கூட்டிட்டு உன்னை பார்க்க அந்த சாக்கடைக்கு வருவாங்களா? அவங்கள தூக்கி நீ ஜெயில போடுறியா? அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறியா? அரை வயிறு கால் வயிறு கஞ்சிக்கு தேனையும் கிழங்கையும் 5க்கும் 10க்கும் வித்து பொழைக்கிற பஞ்ச பணாதி நீ கோர்ட்டு படியில ஏறிட முடியுமா? தோல் மேல கை போட்டா மேல ஏறி உட்காந்து வேடி எச்சங்களா? தோ பாரு கிழவி, 5 தலைமுறைக்கு காடு மலை ஏறினாலும் இம்புட்டு பணம் உன்னால பார்க்க முடியாது. என்னடி பாக்குற? மரியாதை அதை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு இந்த கரும்பத்தை தூக்கிட்டு ஓடி போய். செத்தாலும் போட மாட்டேன். இவ சாகரத்துக்குள்ள போட்டுருவல்ல. கையெழுத்த போடு. சாக போராடி ஓடு. வெளியே போடா. சிரிக்கு. தடம் ஏதாவது கிடைச்சதா? சார் விசாரணைக்கு வரப்ப இந்த ஃபைலை கொண்டு வந்திருக்காரு மேடம். இந்த பணம் கட்டி இங்கே கிடந்துச்சு. அஜய், இதை ஸ்டேஷன் லாக்கர்ல வைங்க. ஓகேம்மா. இவங்க தான் இந்த பொண்ணோட கார்டியனா? ஆமா மேடம். அடிப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் யார் பார்த்தது? அவர் வெளியே இருக்காரு மேடம். கூப்பிடுங்க. கூப்பிட்டு ஐயா இங்க வாங்க. இந்த பாட்டி அந்த பாட்டி? ஆமாங்கம்மா. எந்த பக்கம் ஓடுனாங்க? இந்த இறக்கத்துலம்மா. காட்டுங்க. இந்த பக்கத்துதாம்மா. இந்த பக்கம் கிழவிக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களான்னு விசாரிச்சு பாத்தீங்களா? இங்க எல்லாரும் விசாரிச்சேன் மேடம். பாட்டிக்கு இங்கேயே சரி, சுத்தி இருக்கிற மலையிலயும் சரி, சொந்த பந்தம்னு யாருமே இல்லை. இந்த பள்ளத்தாக்க சுத்தி இருக்க பாறை, கொகை, சொன்னேன்னு ஒரு இடம் விடாதீங்க. கேரளா கர்நாடகா பார்டர் கேட்ஸ்க்கு அலர்ட் பண்ணுங்க. கொடைக்கானல்ல இருந்து கீழே இறங்குற 5 ரூட்டையும் சீல் வைங்க. பஸ் ஸ்டாண்ட், மார்க்கெட்னு ஒரு இடம் விடாதீங்க. அங்க இருந்து கிளம்புற எல்லா வண்டியும் செக் பண்ணுங்க. சரிங்கம்மா. மொத்த போலீஸும் தேர்தல் பிரச்சார பந்தோபஸ்துக்காக வெளியூர் போயிருக்காங்கம்மா. அப்ப மிலிட்டரியில இருந்து ஆள் இறக்கிடுவோமா? ரீசன் சொல்லாதீங்க அஜய்.
4 டீம் ஃபார்ம் பண்ணுங்க. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு எல்லா இடத்துலயும் தேடுங்க. இன்னும் 1 மணி நேரத்துல அந்த கிழவியை கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்தணும். இட்ஸ் மை ஆர்டர். அம்மாச்சி எங்க மச்சி போறோம் தெரியல. ஆடா